ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அவல் வச்சு வித்தியாசமான ஒரு காலை டிஃபனை பார்ப்போமா? அதுக்கு ஒரு 1.5 கப்பு அவல் எடுத்து நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிகட்டி அப்படியே 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கு பிறகு 1 கப்பு ரவையை அதில் அந்த அவலில் தட்டி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விரசி அப்படியே 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கு பிறகு அதை எடுத்து நல்லா கை வச்சு நல்லா விரசி நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக வெட்டிக்கிடணும். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா விரசணும். விரசி உருண்டை பிடிச்சி வைக்கணும். பால் கணக்காக சின்ன சின்ன உருண்டையாக அதை உருட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இட்லி குட்டுவத்தை அடுப்பில் வச்சு நம்ம இட்லியெல்லாம் வேக வைப்போம்ல, அதே போல் மேலே எல்லாம் அடுக்கி சூப்பராக ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்த உடனே அதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுக்கிட்டு சீனிச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் தயார் பண்ண இட்லி பொடி இருக்குல்ல, அந்த இட்லி பொடியை அதில் தட்டி நல்லா கிண்டி இந்த நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல உருண்டை, இதையும் அதில் போட்டு கிண்டி எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நல்ல பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். செய்து பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வித்தியாசமான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா?